வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4க்கு நியூ சிலபஸ் விட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பொது தமிழ் வந்து யூனிட் வைஸாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இன்றைக்கி யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். மொத்தம் யூனிட் 1ல் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எழுதுதல், அடுத்தது வந்து சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இனவெழுத்துக்கள் அறிதல், நெக்ஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள், அடுத்தது வினா எழுத்துக்கள், லாஸ்ட்டாக வந்து ஒருமை பன்மை அறிதல். இதுதான் வந்து யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லகர வேறுபாடு. இது வந்து 11th 12th ஓல்டு புக்கில் தான் மேக்ஸிமம் இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், லகர வேறுபாடு தமிழ் ஓல்டு புக்கு 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. புக் பேஜ் நம்பர் வந்து 113 அண்டு 167. அதே மாதிரி வந்து தமிழ் ஓல்டு புக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. புக் பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு தமிழ் ஓல்டு புக்கு 11th and 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. புக் பேஜ் நம்பர் வந்து 130 அண்டு 180. அடுத்தது வந்து ரகர வேறுபாடு தமிழ் ஓல்டு புக்கு 11th ஸ்டாண்டர்டில் புக் பேஜ் நம்பர் 118ல் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 113ல் இருக்கக்கூடிய லகர வேறுபாடு தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அலகு அப்படிங்கிறது பறவையினுடைய மூக்கு, அலகு பெண் மயில், அழகு கவின் வனப்பு எழில். நெக்ஸ்ட்டு வந்து அலை அப்படின்னா கடல் அலை, இன்னொரு பெரிய அலை வந்துச்சுன்னா அலை வந்து புற்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அழை அப்படின்னா கூப்பிடு. நெக்ஸ்ட்டு வந்து இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளின் இலை. அடுத்தது இலை வந்து உடல் இளைத்தல். நெக்ஸ்ட்டு இழை அப்படின்னா நூல். கலை அப்படின்னா கவின் கலைகள். அடுத்தது கலை வந்து நீக்கு அல்லது பயிர்களுடைய கலை தான் வந்து கலைன்னு சொல்லுவாங்க. கழை அப்படின்னா மூங்கில். நெக்ஸ்ட்டு வந்து தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, தலை அப்படின்னா விலங்கு. தழை அப்படின்னா தழைத்தல். வலி அப்படின்னா வலிமை வலித்தல். பெரிய எலி வந்துச்சுன்னா காற்று அப்படின்னு அர்த்தம். வலி அப்படின்னா காற்று, வழினா பாதை. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ழ வேறுபாடு. இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலை அப்படின்னா கடல் அலை அல்லது அலைந்து திரிதல், ரெண்டுமே சொல்லலாம். அழை அப்படின்னா கூப்பிடு, அலை அப்படின்னா தயிர் பிசை. இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளின் இலை. இழை அப்படின்னா செய் நூல் இழை. இலை அப்படின்னா மெலிந்து போதல். நெக்ஸ்ட்டு உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல் அல்லது உலைக்களம். உழை அப்படின்னா பாடுபடுதல் உழைப்பு. அடுத்தது உலை அப்படின்னா பிடரி மயிர் சேறு. நெக்ஸ்ட்டு ஒலி அப்படின்னா ஓசை. ஒளி அப்படின்னா அழித்து விடு அல்லது தொலைத்து விடு. ஒளி வந்து வெளிச்சம், இன்னொரு மீனிங் வந்து பதுங்கிக்கொள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கலை வந்து வித்தை அல்லது கலைந்து போதல். கழைனா மூங்கில். கலை அப்படின்னா வயலில் களை எடுத்தல், முகத்தின் ஒளி. நெக்ஸ்ட்டு வந்து கிளி அப்படின்னா அச்சம் பலம். நெக்ஸ்ட்டு கிழி துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல். அடுத்தது கிளி அப்படின்றது ஒரு பறவை. நெக்ஸ்ட்டு தலை அப்படின்னா முதன்மை சிரசு. தழை அப்படின்னா புல் இலை. தலை அப்படின்னா கட்டுதல். நெக்ஸ்ட்டு தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். தாழி அப்படின்னா குடம் வாயகன்ற பாண்டம். தாலி அப்படின்னா ஒரு வகை பனை அல்லது குழம்பு தாளித்தல். நெக்ஸ்ட்டு வலை அப்படின்னா மீன்பிடி வலை. வழை அப்படின்னா ஒரு வகை மரம், சுரப்புன்னை மரம். அடுத்தது வலை அப்படின்னா பொந்து வளையல் வளைவு. வால் வந்து விலங்கின் வால் பகுதி வெண்மை. வாழ் அப்படின்னா உயிர் வாழ் பிழைத்திரு. வால் அப்படின்னா வெட்டும் கருவி ஒளி பொருந்திய. நெக்ஸ்ட்டு வந்து வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படிங்கிறது ஒரு மர வகை. வாழை அப்படிங்கிறது ஒரு மீன் வகை. இந்த இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க.
2014 இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வாழை, வாழை, வாழை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். வாழைங்கிறது ஒரு மரம், வாழைங்கிறது மீன், வாழை அப்படின்னா இளம்பெண், இப்படி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. தலை, தலை. தலை அப்படிங்கிறது உறுப்பு, தலைனா கட்டு. நெக்ஸ்ட்டு 9th ஓல்டு புக்கில் புக் பேஜ் நம்பர் 25 இருக்கக்கூடிய ல வேறுபாடு வந்து ஏற்கனவே நம்ம 11th 12th பார்த்தது தான் கேட்டிருக்காங்க. புதுசாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆள் அப்படிங்கிறது ஆலமரம், ஆள் அப்படின்னா ஆழமான பகுதி, ஆள் அப்படிங்கிறது மனிதன். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு நகர வேறுபாடு தமிழ் வந்து ஓல்டு புக்கில் 11th and 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 130 and 180 பார்க்கலாம். பாருங்கள். ந வேறுபாடு. அனல் அப்படின்னா தாடி, அனல் அப்படின்னா நெருப்பு. அடுத்தது ஆணி அப்படிங்கிறது இரும்பால் ஆன ஆணி, ஆணிங்கிறது ஒரு தமிழ் மாதம். ஊன் அப்படின்னா உணவு, ஊன் அப்படின்னா இறைச்சி. கணம் அப்படின்னா கூட்டம், கணம் அப்படின்னா பாரம். பேன் அப்படின்னா காப்பாற்று, பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேன். மனம் அப்படின்னா நறுமணம், மனம் வந்து உள்ளம். நெக்ஸ்ட்டு மனை அப்படின்னா உட்காரும் பலகை, மனை அப்படின்னா வீடு. நெக்ஸ்ட்டு மான் அப்படின்னா பெருமை, மான் அப்படிங்கிறது புள்ளிமான். முன்னாள் அப்படின்னா 3 நாள், முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர், தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர். திணைங்கிறது ஒரு தானிய வகை. திணை அப்படின்னா ஒழுக்கம் அல்லது நிலம் அப்படின்னு சொல்லலாம். கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது. அடுத்தது கணை அப்படின்னா அம்பு. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் ந வேறுபாடு. அரண் அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. அரண் அப்படின்னா சிவன். அன்னம் அப்படின்னா மேல்வாய், அன்னம் அப்படின்னா ஒரு பறவை. நெக்ஸ்ட்டு ஆணி அப்படின்னா ஒரு கூரிய இரும்பு துண்டு, ஆணி அப்படிங்கிறது ஒரு மாதம். நெக்ஸ்ட்டு ஆணை அப்படின்னா கட்டளை, ஆணை அப்படின்னா யானை. உண்ணு சாப்பிடு, உண்ணு அப்படின்னா நினைத்து பார். ஊன்னா உணவு, ஊன் அப்படின்னா இறைச்சி. என்ன அப்படின்னா நினைக்க, எண்ணி பார்க்க. என்ன அப்படிங்கிறது கேள்வி. கணைனா அம்பு, கணைனா கணைத்தல். கணம் அப்படின்னா நேரம், கணம் அப்படின்னா பலு சுமை. கான் அப்படிங்கிறது பார், கான் அப்படின்னா கான். தனி அடங்கு, தனி அப்படின்னா தனித்திருத்தல். துணினா சீலை, துணி அப்படின்றது துன்பம், கோபம், அச்சம். திணை அப்படிங்கிறது நிலம், ஒழுக்கம். திணை அப்படிங்கிறது தானிய வகை. நான் அப்படின்னா கயிறு, ஞானம். நான் அப்படிங்கிறது தன்னை குறிப்பது, தன்மை இடப்பெயர். திண்மைங்கிறது வலிமை, திண்மை அப்படின்னா தீமை. வன்மை அப்படிங்கிறது வளம், வழங்குதல். இன்னொரு வன்மை வந்து வலிமை. நெக்ஸ்ட்டு ர ஒலி வேறுபாடு. அரி அப்படின்னா திருமால், சிங்கம், காய்களை அரி. அரி அப்படிங்கிறது அறிந்து கொள். அலரி அப்படின்னா அலரிப்பூ, அலரி அப்படின்னா அழுது. இரத்தல், பிச்சை எடுத்தல். இரத்தல் அப்படின்னா சாதல். உறவு வலிமை, உறவு சுற்றம். நெக்ஸ்ட்டு உரை அப்படிங்கிறது சொல், உரை அப்படின்னா தலையணை உரை. எரி தீ, எரினா வீசு. கரினா யானை, கரி அப்படிங்கிறது காய்கறி அல்லது மிளகுன்னு சொல்லலாம். குரங்கு வானரம், இன்னொரு குரங்கு வந்து தொடை. கூரை வந்து வீட்டு கூரை, கூரை வந்து துணி. சீரிய அப்படின்னா சிறந்த, சீரிய அப்படின்னா சினந்த. பறவை அப்படின்னா கடல், பறவை அப்படின்னா பரப்பனவாகிய உயிரினம். நெக்ஸ்ட்டு மறை அப்படின்னா மான், இன்னொன்று வந்து தாமரை. அடுத்தது மறை வந்து வேதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லகர வேறுபாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாமே 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிறதும் வந்து அதில் வந்து 11th 12th கேட்டிருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படித்தாலே இந்த டாபிக் வந்து ஓவர் ஆகிடும். இந்த டாப்பிக்கிலேருந்து கண்டிப்பாக வந்து 2 அல்லது 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் பேஜ் நம்பர் 68 இருக்குது. அதுவும் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து அதில் இருக்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா
2 அல்லது 3 மார்க் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே வீவர்ஸ், நம்ம வேற ஒரு டாபிக், அதாவது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.